உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை வேற ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டார். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டார். ஏன்னா நீங்கள் இயேசுடைய பிள்ளைங்க. அப்படி தான் அவர் பார்க்குறாரு. இயேசுடைய பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டார். சரிங்களாங்க? அவர் எதையுமே முந்தி கொடுத்துருவார். முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், ஃபஸ்ட்டு பிள்ளைங்கள் திருப்தி அடையட்டும், அப்படி தான் அவர் நினைக்கிறாரு. ஃபஸ்ட்டே அவர் உங்களுக்கு கொடுத்துடுவார். சரிங்களாங்க? நல்லா பிரியாணி சூடாக இருக்குது, அதை தூக்கி நீங்கள் நாய்க்கு போடுவீங்களா அல்லது உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்களா? குழந்தைங்களுக்கு தானே கொடுப்போம். அப்போ தேவன் மட்டும் தேவனுடைய பிள்ளைங்களுக்கு, இயேசுடைய பிள்ளைங்களுக்கு தான் கொடுப்பாரு. அதனால பயப்படாதீங்க. சரி, நீங்கள் இயேசுடைய பிள்ளைங்களா இருக்கிறீங்களா? அது முக்கியம்ல. இயேசுடைய பிள்ளைங்கள்னா எப்படி? யாருங்க இயேசுடைய பிள்ளைங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். ஃபஸ்ட்டே காலையிலே எழுந்து ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், அவருக்குரிய விஷயங்களில் ஈடுபடணும், அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்க தான் இயேசுடைய பிள்ளைங்க. அவங்களுக்கு கரெக்டாக தேவன் கொடுத்துருவாரு, ஆசீர்வாதங்களை கொடுத்துருவாரு. சரிங்களாங்க? ஃபஸ்ட்டு இயேசுடைய பிள்ளைங்களா மாறுங்க. நீங்கள் காலையிலே எழுந்து ஜெபம் பண்ணுங்க. உலகத்துக்கு நேரம் ஒதுக்காதீங்க. தேவனுக்கு காலையிலேயே அந்த 1 மணி நேரம் தேவனுக்கு கொடுங்க. ஜெப நேரத்தை பைபிள் படிங்க, பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. செல்ஃபோனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. பைபிள் படிக்கணும். சரிங்களா? அது மாதிரி பாட்டு பாடணும், இயேசுவை புகழ்ந்து பாட்டு பாடணும், அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதிகமாக யார்கிட்ட பேசுகிறீங்க? ஒரு நாளைக்கு அதிகமாக நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க? இயேசுக்கிட்ட தான் பேசணும் அதிகமாக. சரிங்களா? நிறைய தடவை பேசலாமே, எங்கே போனாலும் இயேசுக்கிட்ட நம்ம பேச முடியும். அந்த அளவு வசதிகள் நமக்கு இருக்குது இயேசுக்கிட்ட பேசுகிறதுக்கு. கரெக்டாங்க? அவர் டிலே பண்ண மாட்டார், டக்குன்னு கொடுத்துருவார். நீங்கள் இயேசு பிள்ளைங்களா இருந்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கரெக்டாக முந்தி திருப்தி அடையட்டும்னு சொல்லி, என் பிள்ளைங்க முந்தி திருப்தி அடையட்டும் அப்படி சொல்லி அவர் கொடுத்துருவாருங்க. சரிங்களா? வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டார். பிள்ளைகளின் அப்பம் பிள்ளையான உங்களுக்கு தான், வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டார். முந்தியே கொடுத்துருவாருங்க. அதுவும் நீங்கள் இயேசுடைய பிள்ளைங்களா இருந்தால் ஃபஸ்ட்டே கொடுத்துருவார். லேட்டாக கொண்டு கொடுக்க மாட்டார். நம்ம தான் சிலதெல்லாம் பிளான் பண்ணாமல் எல்லாம் காலியாக்கி வச்சுருப்போம், அப்புறம் ஓடுவோம் கடைக்கு. இல்லை, ஐயோ இது காலி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூடையை தூக்கிட்டு கடைக்கு ஓடுவோம். ஆனால் இயேசு அப்படி கிடையாது. முந்தியே செய்துருவார். அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் முந்தியே செய்து கொடுத்துருவாரு. 1 ராஜாக்கள் 17:14 நீங்கள் படித்து பாருங்களேன். ஒரு விதவை 1 மாதத்துக்கு வேண்டிய அவங்க மளிகை ஜாமான் வாங்கி போடுறாங்க. அவங்க என்ன நினச்சாங்க? என்கிட்ட இருக்கிறது 1 மாதம் அந்த மளிகை ஜாமான் தான் இருக்குது, அதுலேயும் எண்ணெயும் மாவும் நாளையோடு முடிஞ்சிடும், இன்றைக்கி காலையோடு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணார்? அவங்க வாங்கின அந்த போன மாதம் மளிகை ஜாமான்லேயே அந்த பஞ்ச காலத்துக்கு வேண்டிய, அந்த வறட்சி காலங்கள், ஒன்றுமே கிடைக்காத காலங்களுக்கு வேண்டிய மாவு எண்ணெயை வீட்டில் இறக்கி வச்சுட்டார். அந்த பானையை, அந்த கலசத்தை ஆசீர்வதிச்சு அது பஞ்சகாலம் வரைக்கும் அந்த விதவைக்கு எல்லாமே மாவு எண்ணெய் குறையாமல் கொடுத்துட்டார். முன்னாடியே கொடுத்துட்டார். ஆனால் அந்த விதவைக்கு தெரியல, அந்த பெண்ணுக்கு தெரியல. அதை சொல்கிறதுக்காக தான் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புனார். ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த பெண் அதை புரிஞ்சிக்கல. அந்த தீர்க்கதரிசி சொன்னான், நீ அந்த பானையை காலி பண்ணிட்டு பாரு. அந்த பானையை காலி பண்ணிட்டு பார்த்தா திரும்பவும் மாவு வருது, திரும்பவும் அந்த பானையை காலி பண்ணிட்டு பார்த்தா திரும்பவும் மாவு வருது. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டா, ஓகே நம்மளுக்கு முன்னக்கூட்டியே மளிகை ஜாமான் கொடுத்துட்டாரு, இந்த வறட்சியான காலத்துக்காக அவர் முன்னக்கூட்டியே கொடுத்துட்டாரு. அப்புறம் தான் அவள் புரிஞ்சுக்கிட்டா. எல்லாமே முன்னாடி வந்துடும். தேவனை தேடுற பிள்ளைங்களுக்கு முன்னாடியே வந்துடும். சரிங்களா?
நீங்கள் 1 ராஜாக்கள் 17:14 எடுத்து படிச்சு பாருங்க. கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை அப்படின்னு எலியா தீர்க்கதரிசி சொன்னோனே தான், ஓ எனக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரா அப்படின்னு போய் பார்க்குறா. நீங்கள் கர்த்தரை தேடுறீங்களா? ஏசுவோடைய பிள்ளைங்களா இருக்கீங்களா? அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? அப்போனா எல்லாமே முன்னாடி வந்துடும். சரிங்களாங்க? அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அந்த பெண் பாருங்க, அவசரப்பட்டு அவளும் அவள் குழந்தையும் செத்துடணும்னு முடிவு எடுத்து நிற்கிறாங்க. ஆனால் தேவன் எல்லாம் முந்தியே செய்து வச்சுருந்தார். நம்ம சில நேரம் எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அதனால தான் தேவன் எலியா தீர்க்கதரிசியை அந்த இடத்துல அனுப்புனார். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்கன்னு உங்கள் வாழ்க்கைக்கு. காத்துருங்க, கொஞ்ச நேரம் காத்துருங்க. தேவன் காட்டுவார், முந்தி செய்திருவார் உங்களுக்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.